அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமுதாய சிநேகிதர், தொண்டர், சமுதாய கல்வி உயர்வுக்கு இரவும் பகலும் அயராது பாடுபட்டு ஃபலாஹமில்லத் ஃபெடரேஷன் போன்ற தொண்டு இயக்கங்களை மட்டுமல்ல, ஆம்பூரில் இருக்கும் மசலூம் கல்லூரியையும் ஏற்பட தம்முடைய ஆம்பூர் வழக்கறிஞர் கோ ரஃபீக் அஹமத் சாஹப் மர்ஹூம் மற்றும் வி அஹமதுல்லா சாஹப் மர்ஹூம் போன்ற தோழர்களோடு இணைந்து காலஞ்சென்ற ஏ அப்துல் ஷுக்கூர் சாஹப் அவர்களின் உதவி பெற்று வெற்றி கண்ட நல்ல உள்ளம் படைத்த சி முகமது அக்பர் சாஹப் அவர்கள் சில வருடங்களுக்கு முன் காலமானார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவருடைய இறப்பு நாளில் அவருடைய மறக்க முடியாத சமுதாய தொண்டுகளை நாம் எடுத்துரைத்து இன்றிருக்கும் இளைஞர்களை சமுதாய சேவையில் ஈடுபட ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் அவாவும் ஆகும். இன்று ஒரு வேக்யூம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும், மன்னிக்கவும். ஏனென்றால் இளைஞர்கள் எதையோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொது சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் நான் அறிந்தவரை மிக சிலர்தான் என்பது தெரிகிறது. அந்த காலம் எப்படி இருந்தது? கல்வி 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 என்பதற்காக ஆம்பூரை சேர்ந்த அந்த சமயத்தில் இருந்த இளைஞர்கள் பாடுபட்டார்கள். நாம் அப்போது சிறுவர்களாக இருந்தோம். எலிமெண்ட்ரி ஸ்கூலிலும் ஹை ஸ்கூலிலும் நம்மில் பலர் படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உதவிகள் புரிவதில் ஃபலாஹமில்லத் ஃபெடரேஷன் முன்னிலையில் இருந்தது. யார் இதை மறுக்க முடியும்? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றல்லவா கூறப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த தருணத்தில் ஸ்ரீ முகமது அக்பர் சாஹிப் அவர்கள் காலமான இந்த தேதியில் நாம் அவரை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய சேவைகளை எடுத்துரைக்க வேண்டும். இது மிகவும் தேவைப்படுகிறது. அவரை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அதையும் நான் படிக்கிறேன், கேட்பீராக. ஸ்ரீ முகமது அக்பர் சாஹிப் அவர்களுடைய மக்ஃபிரத்திற்காக நாம் அனைவரும் துவா செய்வோமாக என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களை கிடைத்திருக்கும் ஆங்கில செய்தியை கேட்க அழைக்கிறேன். வாருங்கள். நன்றி. With generosity, he sowed seeds of hope. Justice, his compass, guiding his scope. Kindness, his nature. A heart pure and true. An educationist, nurturing minds anew. In the gardens of Jannah, may he find peace, a righteous man whose goodness will never cease. Janab Alhaj C. Muhammad Akbar Sahib, we condole the passing away of a noble soul on this day. May Allah elevate his ranks in Jannah. Request you all to make plenty of duas. நான் மறுபடியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நான் சி முகமது அக்பர் சாஹிப் அவர்களுடைய சி ஆதில் அஹமத் அண்ட் கோவில் 7 வருடங்கள் தொண்டாற்றினேன். அவரை நான் அறிந்தவன். அவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர், உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர். தவறு செய்தால் அவர் சொல்லுவார், ஆனால் அவருடைய கோபம் உடனே மறைந்துவிடும், மாயமாகிவிடும். பிறகு அன்பை அவர் பொழிவார். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்ல கல்வி கற்க வேண்டும், அவர்கள் என்ன தொண்டு செய்து கொண்டிருந்தாலும் அதில் அவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நினைத்து செயல்பட்டவர் அவர் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் கூறினேனே, 7 வருடங்கள் அவருடைய கம்பெனியில் உழைத்தேன். இதுபோன்ற சமுதாய தலைவர்கள், சமுதாய தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெகு சிலரே என்பதை நாம் அறிவோம். நீங்களும் யோசியுங்கள், ஏன் இன்று இதுபோன்ற மகா தொண்டர்கள் நம் மத்தியிலே காணப்படவில்லை? இளைஞர்கள் ஏன் பொது தொண்டுக்கு வரவில்லை? இது நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது. ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாத் இரண்டுக்கும் இஸ்லாத்தில் முக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இறைவனை வழங்க வேண்டும், அதே சமயத்தில் சமுதாய தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாதுக்கும் பொருளாகும். இதை ஊக்குவிக்க நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்களும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அதிகம் ஃபார்வர்ட் செய்யவும், அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் சொல்லவும். ஏனென்றால் ஒருவரோடு கலந்து ஆலோசித்துதான் நாம் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காரன் சென்ற மதிப்புக்குரிய சி முகமது அக்பர் சாஹிப் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஸ்போர்ட்ஸிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் அவர்களால் நடத்தப்பட்டது. இதை இப்போது ஆம்பூரில் இருக்கும் நம்மில் பலர் அறிவார்கள் என்று கருதுகிறேன். என்னுடைய வீடியோவில் அக்பர் சாஹிப் அவர்களோடு இணைந்திருந்த எல்லா தோழர்களுடைய பெயர்களையும் கூறாமைக்கு இயலாமைக்கு வருந்துகிறேன். ஆனால் ஆம்பூரில் இருக்கும் பலர் யார் யார் அவர்களோடு இணைந்திருந்தார்கள் என்பதை அறிவார்கள். அவர்கள் அனைவரும் சமுதாயத்துக்கு மாபெரும் தொண்டு செய்தவர்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அவர்கள் கல்வி உயர்வுக்கு, சமுதாய கல்வி உயர்வுக்கு பாடுபட்டவர்கள். கோ ரஃபீக் அஹமத் சாஹிப் அவர்கள் தம் எழுத்து மூலமும் தம்முடைய பேச்சு மூலமும் சமுதாயத்தில் அவேக்கனின் ஏற்படுத்தினார். அவர் ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்தார். அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் புரோகிரசிவ் தாட் இருந்தது. அவர் பல சமயம் பல பேம்ஃப்லெட்ஸ்கள் வெளியிட்டிருக்கிறார். அதில் சமுதாயத்தின் நன்மைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்திருக்கிறார். அவர்களுடைய
பேச்சும் எழுத்தும் என் போன்றவர்களுக்கு இனித்தது. அவர் ஒரு தமிழ் பிரியர். அவருடைய பேச்சை கேட்டு பலர் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் அவருடைய நாவண்ணம் மிக சிறப்பாக இருந்தது. இதையும் நான் உங்களுக்கு இப்போது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நான் கூறியது போல இன்று சமுதாயத்தில் ஏன் சமுதாய தொண்டிற்காக ஒரு அக்கறை குறைவாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இது நிவர்த்தப்பட வேண்டும். சமுதாயத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும். சமுதாய சேவையில் ஈடுபட இளைஞர்கள் முன்வர வேண்டும். இது தேவைப்படுகிறது. சமுதாய சேவகர்கள் எப்போதும் உயிரோடு இருப்பார்கள். அவர்களை சமுதாயம் மறந்து விடுவதில்லை. இது உண்மை என்பதை நாம் அறிவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.